ஹை விவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு கதை வந்து நாம் ரொம்ப கருமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை. ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பாருங்களாம், அவர் ராமுன்னு ஒருத்தர். அவர் வந்துட்டு என்ன பண்ணாராம், ரொம்ப கருமையாக இருப்பாராம். எல்லா காசையும் சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு பெரிய உருண்டையாக கோல்டு காயின் பண்ணி, கோல்டு குளோப் மாதிரி பண்ணி ஒரு பெட்டியில் வச்சு அட்டாலில் வச்சுருவாராம், யாருக்கு தெரியாமல். அவருக்கு வந்து வயசான காலத்தில் அவருக்கு வந்துட்டு அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். படுத்த படுக்கையாக ஆகிட்டாராமா. இப்போ சொல்கிறதுக்கு ஒரு கையும் ஒரு காலும் வராமல் வாயும் பேச முடியாமல் போயிடுச்சான். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே சைக்கிலேயே பால் அங்கே இருக்குதுன்னு ஒன்று சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்கெல்லாம் சுற்றி இருந்தவங்க என்ன புரிஞ்சுங்க, அவர் புளி கேட்குறாரு போல இருக்கு, புளி உருண்டை. ஆனால் அது உடம்புக்கு நல்லதில்லை, அவருக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இருப்பாங்களாம். அப்புறமா அவர் வந்து எங்கே இருக்குதுன்னு அவரால் சொல்லவே முடியலையாமா. அதனால் நம்ம கருமையாக இல்லாமல் தான தர்மம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ்.